நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா துலிபாலாக்கு ரீசெண்டாக தான் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர், குறிப்பாக சொல்லணும்னா சமந்தா ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷோபிதாவாக இருக்கட்டும் நாக சைத்தன்யா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷோபிதா துலிபாலா அண்ட் நாக சைத்தன்யா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த என்கேஜ்மெண்ட் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷோபிதா துலிபாலா இதுக்கு முன்னாடி சமந்தா பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அந்த இன்டர்வியூவில் சமந்தா பற்றி சொன்ன அந்த விஷயம் வந்து இப்போ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி ஷோபிதா துலிபாலா அண்ட் நாக சைத்தன்யா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்கேஜ்மெண்டோட போட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, வாட் குட் மை மதர் பி டு யோர்ஸ், வாட் கின் இஸ் மை ஃபாதர் டு யோர்ஸ் எனிவே, அண்ட் ஹவு டிட் யூ அண்ட் ஐ மீட் எவர், பட் இன் லவ் அவர் ஹார்ட்ஸ் ஆர் ஆஸ் ரெட் ஹர்த் அண்ட் போரிங் ரெயின் மிங்கிள்டு பியாண்ட் பாத்திங். இவங்க போட்ட இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சில பேர் இதுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. சமந்தாவை எப்படி விட்டுட்டு நாக சைத்தன்யா ஷோபிதா துலிபாலாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், சமந்தா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எப்படி நாக சைத்தன்யா மிஸ் பண்ணலாம், ஷோபிதா துலிபாலா சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் பிரிச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் மேல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நெகட்டிவா. அண்ட் ஷோபிதா இதுக்கு முன்னாடி சமந்தா பத்தி சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சமந்தா எப்பவுமே கூலா தான் இருப்பாங்க, அவங்களோட சினிமா ஜேர்னி பாத்தீங்கன்னா சூப்பர் கூல் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நடிச்ச படங்கள் ரொம்ப அருமையா இருக்கும். அவங்க ஜேர்னி பாத்தீங்கன்னா அவங்களோட பார்த்தே அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நாக சைத்தன்யா பத்தி அந்த இன்டர்வியூல பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாக சைத்தன்யா எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க அண்ட் கண்ணியமா நடந்துப்பாரு, அதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஷோபிதா பாத்தீங்கன்னா 2013ல ஃபெமினா மிஸ் சவுத் இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிந்தி படத்துல தான் டெபியூ ஆனாங்க. அதுக்கப்புறமா வெப் சீரிஸ், தமிழ் படம், தெலுங்கு படம், ஹாலிவுட்ல மங்கி மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு பொண்ணு தான், வைசாக்ல தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா துலிபாலாக்கு நம்ம பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம்.